தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் குறிப்பிடுகின்றார், நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று தெரியும் என்கிறார். ஆண்டவருடைய அற்புதங்கள் எத்தனையோ நம் வாழ்விலும் நமக்கு நெருக்கமானவர்கள் வாழ்விலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆண்டவர் வெளிப்படையாக ஏற்கனவே சொல்லிவிட்டார். அவரை நம்பி அவருடைய ஆடுகளாயிருந்து அவர் குரல் கேட்டு நாம் தஞ்சம் புகுந்தால் நாம் எல்லாவித தீமைகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். திறந்த மனத்தோடு ஆண்டவருடைய போதனைகளை கேட்கும்போது அவர் நம் வாழ்விலும் நமக்கு நெருக்கமானவர்கள் வாழ்விலும் செய்கின்ற அரும் அடையாளங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது நம்முடைய நம்பிக்கை ஆழமாகும். அப்படி அவரை மட்டும் நாம் நம்பிவிட்டால் அவருடைய குரலை கேட்போம், அவரை மேன்மேலும் அறிந்து கொள்வோம். நாம் என்றுமே அழிய விடமாட்டார் அவர் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரில் நாம் கொள்கின்ற நம்பிக்கைத்தான் நம்மை வாழ வைக்கும்.